அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டு இருப்பதாக. ஆமீன். இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் சத்தத்தை இந்த காரியத்தை குறித்தாக ஆவியானவர் நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம் இதனை குறித்து வெளிப்படுத்துகிற நாட்களில் இந்த நாள் 20வது நாளாக இந்த நாள் வெளிப்படுத்துகிறார். இந்த நாளுக்குள்ள காரியமாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா, தேவனோடு அவங்க இருக்கும்போது எந்த சத்தத்தையும் அவங்க கேட்கல. காரியம் என்னவென்றால், உணர்வினால் இருந்தார்கள். தேவன் என்ன எண்ணுகிறாரோ அதை உணர்வின் மூலமாக அறிந்து அதன்படியே தேவனுடைய சித்தமான காரியத்தை நிறைவேற்றினார்கள். அங்கு யாரும் யாரோட பேசவே கிடையாது. இந்த எப்பொழுது தங்களுடைய மகிமையை இழந்தார்களோ அப்பொழுதே இவர்கள் பரிசுத்தமான ஸ்தலத்தை விட்டு புறம்பாக இருளான காரியத்துக்குள்ளாக விழுந்துட்டாங்க. அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியத்திற்குள்ள காரியம் அதை உணராமல் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, அந்த தோட்டத்தில் தான் இவங்க இருந்தாங்க. ஆனாலும் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இங்கே பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு உள்ளாக தேவனுக்கும் அவர்களுக்கு உள்ளாக இருந்த அந்த மகிமை துண்டிக்கப்பட்டது. இதே இதனுடைய காரியமாக பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் விசேஷத்தில் கூட இந்த காரியம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எபேசிய சபைக்கு சொல்கிறாரு. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். இங்கே கிருபையின் பிரமாணத்தில் நம்மளை எப்படி வைத்திருக்காருன்னா, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இந்த வெளிச்சம் எதனாலன்னா, நமக்கு உள்ளாக இருக்கிற ஆவியான மூலியமாக தான் அதனுடைய வெளிப்பாடாக நாம் சத்தியத்தில் நடக்கும்போது அங்கு நாம் எப்படியாக இருப்போம்னா, இந்த உலகம் இருள், பாவமான அந்த உலகம் இருளில் இருக்கிறதுனால நாம் இருக்கிற இடம் வெளிச்சமாக, அதான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஒரு உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா, ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு இல்லையா, இந்த மண்ணெண்ணெய் விளக்குக்கோ மூடியில் ஒரு ஓட்டை, அதன் வழியே திரி போகும். இந்த திரியின் வழியாகத்தான் மண்ணெண்ணையும் அந்த விளக்கு திரிக்கு கொண்டு போகும். இந்த திரி மண்ணெண்ணையை உறிஞ்சி அது நேராக மூடிக்கு வெளியாக கொண்டு போகும்போது அங்கு வெளிச்சம் உண்டாகும். இப்போ இந்த நடுப்பில் இருக்க அந்த திரி இருக்கு இல்லைங்களா, அந்த திரியை துண்டிச்சிட்டோம்னா அந்த திரி வழியாக மண்ணெண்ணையும் போகாது, விளக்கும் எரியாது. இங்கே ஆவிக்குள்ளாக என்னன்னா, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை குறித்தது.
தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு இருக்கும்போது தான் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். அந்த தேவனுக்குள்ளாக அந்த ஐக்கியத்திலிருந்து நாம் இந்த உலகத்துக்குண்டான காரியமாக நாம் விழுந்தோமானால் அந்த விளக்கு தண்டு துண்டிக்கப்படும். அப்போ நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் கிறிஸ்துக்குள்ளாக நம்ம இருக்கிறோன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய விளக்குத்தண்டு, அதை தான் இங்கே சொல்கிறாரு, மனம் திரும்பி நீ மனம் திரும்பாத பட்சத்தில், அப்படி நம்முடைய காரியம் தேவனிடத்துள்ள அந்த காரியம், நம்மோட தேவனுக்குள்ள அந்த ஐக்கியம், அதை நாம் அறியாமல் இருக்கும்போது நம்முடைய அநேக காரியங்கள் நம்ம உணராமலே இருப்போம். இது எதனால் நடக்குது? நாம் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவர்கிட்டருந்து ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருக்குது. என்ன காரியம், எதனால்? இதை நாம் தியானிக்கும் பொழுது அப்பொழுது அவர் வெளிப்படுத்துவார். எப்படி ஆண்டா, இதனால தான் நம்முடைய காரியம் இல்லையா, நம்ம காரியம் நடக்கலையா அப்படின்று அதை உணர செய்து நாம் அதற்காக அறிக்கையிட்டு தேவனிடத்தில் நாம் மனம் திரும்பி அறிக்கையிட்டு நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அப்பொழுது அது மன்னிக்கப்படும். இங்கேயும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இதுதான் துண்டிக்கப்பட்டது. தேவனுக்கும் அவர்களுக்குள்ளாக அந்த உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவர்கள் எதிலிருந்து உலகத்துக்குரிய காரியமாக அந்த மகிமை இழந்ததுனால மாமிசத்துடைய காரியங்கள் அவர்களை நடத்த ஆரம்பித்தது. சரி, இந்த காரியத்துக்குள்ள வெளிப்பாடு இதை தான். சத்தத்தை அதற்கு முன்பு வரைக்கும் அந்த சத்தம் என்று ஒன்றே இல்லை. ஏனென்றால் உணர்வு மூலமாக உணரப்பட்டார்கள். எப்பொழுது இந்த உலகத்தை மாமிசத்தில் அவங்க விழுந்தாங்களோ அப்பொழுது தேவனுடைய சத்தம், அதை மட்டும் உணர முடிஞ்சது. இங்கே ரெண்டுத்துக்குள்ள காரியம் இதுதான். அதுதான் என் சத்தத்திற்கு செவிசாயங்கள்னு சொல்கிறாரு. ஏன்னா அவருக்குள்ளாக நாம் அந்த உணர்வு மூலியமாக நாம் உணர்த்தும் வழியாக அவர் கூப்பிடுகிற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் நாமும் அவரோட ஐக்கியமாக இருக்கும்போது சப்தம் அல்ல உணர்வு. சரி, இந்த நாளுக்கு ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.